ஆமீன். இன்று 17ஆம் தேதி 6ஆம் மாதம் 17ஆம் தேதி ஆனி மாதம் 17ஆம் தேதி ஜூன் மாதம் 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 7:30 அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென இந்த நாட்டிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே சங்கமம் சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ.com ஊடாக இணைந்திருக்கிற ஒருவரையும் வரவேற்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே புதிய நாளையும் உங்களையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் காலை நேர ஆராதனையிலே ஆரம்பமாகிறது. இப்பொழுது முதல் இரவு 10 மணி வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும். அந்த வேலை இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைய நாளுக்கான வசனம்: ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாக நினைக்க வேண்டும். இந்த வார்த்தை நேர்த்தியான வார்த்தையாக இருக்கிறது. இன்றையான வார்த்தை கூட கடந்து செல்வோம். உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார். உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார் என்று நீதிமொழிகள் 3:6 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம், பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே பாதைகளை செவ்வாய்ப்படுத்தி போக்கிலும் வரத்திலும் எல்லா காரியங்களும் எங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. இன்றைய நாளுக்கான வசனம் இன்றைய நாளுக்கான வேத வாசிப்பு நியாயாதிபதிகள் 19, ஏசாயா 41, பழைய ஏற்பாடிலிருந்து புதிய ஏற்பாடிலிருந்து 1 யோவான் 3:4 அதிகாரம். இதை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். ஜீவ வார்த்தை, ஜீவ மன்னா, நற்சிந்தனை, வாக்கு தத்துவத்தையும் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகள் கூடாக வழி நடத்துவாராக. ஆமேன். அனுப்பி தருகிற ஊழியர்களையும் வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம். ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் காலை நேர அபிஷேக ஆராதனையுடன் இணைந்திருக்கிறார் தேவ ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள், சத்தியவேத திருச்சபை, டொரண்டோ, கனடாவிலிருந்து இந்த கால வேளையிலும் இணைந்து கத்தரண்டை ஜபங்களை, துதிகளை, பாடல்களை, வார்த்தைகளை ஒப்புவிக்க ஆயத்தமாக வந்திருக்கிற அவரையும் பரிசுத்தாவியானவர்தாமே நிரப்பி ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்ளத்தக்கதாகவும் காலை அபிஷேகத்தோடு நாட்களை கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த வேளையில் நாங்கள் ஊழியரை வரவேற்று கொண்டு அவரிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். அதே வேளையில் எங்களுடன் சகோதரி ஜானட் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் திரும்பமாக பத்திரமாக சுகமாக தனது நாட்டுக்கு யமனுக்கு திரும்பி போயிருப்பார் என விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே அவரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையில் ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்களிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை வழி நடத்துவார். அவருக்கும் காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். பேசலோட்டமா? ஆமீன். உங்களுக்கும் காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்க. ஹல்லேலூயா. தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஐயா ராஜா, இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தெய்வமே, இந்த நாளிலும் ஆண்டவரே தகப்பனே உடைய கரத்தில் ஐயா ராஜா எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம். தகப்பனே, இருக்கிறவரும் இருந்தவரும் வரப்பூர்வரும் ஆகிய ராஜாவே, உம்முடைய கரத்திலே ஐயா ராஜா முற்றிலுமாய் நாங்கள் இருக்கிறோம். தகப்பனே, பரமண்டலங்கள் இருக்கிற எங்களுடைய நல்ல பிதாவே, உம்முடைய நாமம் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே பரிசுத்தப்பட விடமாய் செபிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே சரியான தீர்மானங்களை எடுக்க, ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் உம்மண்டையிலே இருக்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படி செபிக்கிறோம். கர்த்தாவே, உங்களுடைய பிரசனத்திலே ஆண்டவரே மூழ்கி இருக்க எங்களுக்கு உதவி செய்யும்படி செபிக்கிறோம். தகப்பனே, உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம். தகப்பனே, எங்கள் நினைவுகள், எங்கள் சிந்தனைகள், எங்கள் வாயின் வார்த்தைகள் ஆண்டவரே எப்பொழுதும் உமக்கு பிரதியாயிருக்க உதவி செய்யும்படி செபிக்கிறோம். கர்த்தாவே, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வல்லமுள்ள அதிகாரமுள்ள நாமத்தினால் ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடி உபதேசிக்க வேண்டியதாயிருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள். பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடினால் நீதியின் வசனத்திலே பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான்.
பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூர்ண வயதுள்ளவர்களுக்கே தகும். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. அப்பா, பயிற்சியினால் ஆண்டவரே தேவனை பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியம் உடையவர்களாகிய பூர்ண வயதில் உள்ளவர்களுக்கே தகும். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். சரியான தரமான தீர்மானங்களை எடுத்து ஆண்டவரே உமக்காக வாழ நீர் கிருபை பாராட்டும்படி செபிக்கிறோம். தகப்பனாகி தேவனே, தகப்பனே ராஜா, மேகம் போன்ற ஆண்டவரே வாக்கு தத்தங்கள் நம்மை சூழ்ந்திருக்க பாரமான யாவற்றையும் பாவமான யாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு ஆண்டவரே உமக்கு ஆண்டவரே பின்பாக நாங்கள் ஆண்டவரே போக கடவோம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவருமாகி எங்கள் தகப்பனே உம்மிடத்திலே நாங்கள் இருக்கிறோம் ஐயா ராஜா. தகப்பனே உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்த எங்களை இந்த நாளிலே வனைந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன். பின்மாறி என் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, என்னை ஆவியால் நிரப்பிடுமே. பின்மாறி என் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, என்னை ஆவியால் நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. பின்மாறி என் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, என்னை ஆவியால் நிரப்பிடுமே. பின்மாறி என் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, என்னை ஆவியால் நிரப்பிடுமே. ஆவியானது ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளுப்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கின்றேன். காணுங்கள், எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன். திரளான கூட்டம் நம் மத்தியில வருகிறது. திரளான ஜனங்கள் மூன்று ஆலயத்தில் சேர்க்கப்படுகிறார்கள். எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன். ஒரு சேனையை நான் காண்கிறேன். சேனைகள் வருகிறார்கள். பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கின்றேன். ஒரு சேனையை நான் காண்கின்றேன். அதிகாரம் தந்திடுவே, வாலிபர்கள் வருகிறார்கள், குழந்தைகள் வருகிறார்கள். எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன். எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடுமே, தரிசனம் உரைத்திடவே. ஒரு சேனையை நான் காண்கிறேன். ஜனங்களுக்கு
நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடுவேன். தரிசனம் உரைத்திடவே இனியாய் இறங்கிடுவேன். அத்தினாமாக வந்திடுவேன். பெருங்காற்றாக வீசிடுவேன். சிவநதியாக பாய்ந்திடுவேன். வீணாய் மலையின் மேலே அத்தி ஜுவாலையை நான் காண்கிறேன். வீணாய் மலையின் மேலே அத்தி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே, என்னை அக்கினியாய் மாற்றிடுவேன். இஸ்ரவேலின் தேவனே, என்னை அக்கினியாய் மாற்றிடுவேன். பாடுவோம். இஸ்ரவேலின் தேவனே, என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்கினாவாக அமர்ந்திடுமே. பெருங்காற்றாக வீசிடுமே. சிவநதியாக பாய்ந்திடுமே. தர்மேல் திபகிழையில் ஒரு கையளவு மிக காட்டுவேன். ஆகாவும் நடுங்கிடவே. அக்னிமழையாக பொழிந்திடுமே. தர்மேல் திபகிழையில் ஒரு கையளவு மிக காண்கிறேன். ஆகாவும் நடுங்கிடவே. அக்னிமழையாக பொழிந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்கினாவாக காற்றாக வீசிடுமே. சிவநதியாக பாய்ந்திடுமே. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. தகப்பனே அப்பா, ஆபிரகாமுக்கு சொன்னீர் ஐயா ராஜா, வடக்கே கிழக்கே மேற்கே தெற்கே நோக்கி பாரு. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவனே, வானத்து நட்சத்திரங்களை கடற்கர மணலை பாருன்னு சொன்னீர் ஐயா ராஜா. ஆண்டவராகிய தேவனே, எங்கள் திருச்சபைகளிலே ஐயா ஆயிரக்கணக்கான ஜனங்களை நாங்கள் காண்கிறோம். ஆண்டவரே, அநேக வாலிப பிள்ளைகளை காண்கிறோம் ஐயா. ஆண்டவரே, திருச்சபைக்கு ஆண்டவரே அநேக பிள்ளைகள் வருகிறார்கள் ஐயா. ஆண்டவரே தேவனே, வாசல் வழியாக அநேக பிள்ளைகள் வருகிறார்கள். அநேக குழந்தைகள் வருகிறார்கள். அநேக வாலிபர்கள் உம்மிடத்துல சேர்க்கப்படுகிறார்கள் ஐயா. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லோரும் ஊழியம் செய்கிறார்கள் ஐயா ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஐயா. இருக்கின்றவராய் இருக்கின்றவர், மீண்டும் எனக்காய் வருகின்றவர். இருக்கின்றவராய் இருக்கின்றவர், மீண்டும் எனக்காய் வருகின்றவர். ஆராதிப்பேன் 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 உம்மையே என் தேவனே. ஆராதிப்பேன் 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 உம்மையே ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் இருதயத்திலிருந்து உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. முழு பிலத்தோடும் முழு சிந்தியோடும் ஆண்டவரே தேவனே, முழு அன்போடும் உண்மை ஆண்டவரே தேவனே, அப்பா தேவனே, தகப்பனே, உண்மை நேசிக்க எங்களுக்கு கற்றுத்தர விடமா செபிக்கிறோம். எங்கள் சரீரம் உம்முடையதப்பா ராஜா. எங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் உம்முடையதப்பா ராஜா. எங்களுக்குரியவைகள் எல்லாம் உமக்குரியவைகள் அப்பா ராஜா. என் நேசரே, நீர் எங்களுடையவர்கள் ஆண்டவரே, நாங்கள் உம்முடையவர்கள் அப்பா ராஜா. எங்கள் பிள்ளைகள் உமக்குரியவர்கள் அப்பா. ஆண்டவராகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எங்கள் திருச்சபை மக்கள் உமக்குரியவர்கள் அப்பா ராஜா. எங்கள் சொந்தங்கள் எல்லாம் உமக்குரியவர்கள் அப்பா ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இதோ உமக்கு முன்பாக இருக்கிறோம் ஐயா. தகப்பனே, எங்களை எடுத்து பிரயோஜனப்படுத்தும். ஆயிரம் ஆயிரம் ஆத்துமாக்கள் உம்மண்ட வரட்டும் ஐயா. ஆண்டவரே தேவனே, உம்முடைய வார்த்தையினால் அவர்கள் திடப்பட கடவர்கள் அப்பா. ஆண்டவரே, யோபுடைய புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதப்பா, நீ ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் ஆண்டவரே அது நிலவரப்படும் என்று சொல்லி, ஆண்டவரே தகப்பனே, ஆயிரக்கணக்கான ஜனங்களை உம்முடைய சேர்க்க ஆண்டவரே கிருபதாரும் ஐயா. ஆண்டவரே உமக்கு சூத்திரம் 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 அப்பா ராஜா. இதுவரை நம்மை நடத்தின தேவன் இனியும் தாங்கி நடத்திடுவீர். இதுவரை நம்மை நடத்தின தேவன் இனியும் தாங்கி நடத்திடுவீர். இனியும் தாங்கி நடத்திடுவீர். கைவிடாமல்
தாங்குகிறேன் உம்மை ஆராதிப்பேன். பாடுவோம். ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் உம்மையே என் இயேசுவே ஆராதிப்பேன் 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 உம்மையே. ஆண்டவரே உமக்கு முன்பாக ஆண்டவரே தேவனே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஐயா ராஜா. என் தகப்பனாகிய தேவனே ராஜா, எங்களுடைய வாழ்வு உமக்குரியதப்பா ராஜா. ஆண்டவரே எங்கள் தெய்வமே, பரமண்டலங்கள் இருக்கிற எங்களுடைய நல்ல தகப்பனே, ஆண்டவரே உடைய நாமம் எப்பொழுதும் எங்கள் வாழ்க்கையில பரிசுத்தப்படுவதாக. எங்கள் வார்த்தைகள், எண்ணங்கள், சிந்தனைகள், நடக்கைகள் உண்மை ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற காரியமாயிருக்க ஆண்டவரை உதவி செய்யும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. சேனைகளின் கர்த்தர் இஸ்ரவேலின் தேவன், பார்வோனின் சேனைக்கு தப்புவித்தீர். சேனைகளின் கர்த்தர் இஸ்ரவேலின் தேவன், பார்வோரின் சேனைக்கு தப்புவித்தீர். அழிவிலிருந்து காக்கின்றீர், அழிவிலிருந்து காக்கின்றீர். உம்மை ஆராதிப்பேன் 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 உம்மையே என் இயேசுவே ஆராதிப்பேன் 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 உம்மையே. கர்த்தரின் மேய்ப்பர் சாட்சி அடையேன், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறேன். கர்த்தரின் மேய்ப்பர் சாட்சி அடையேன், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறேன். கர்த்தரின் மேய்ப்பர் சாட்சி அடையேன், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறேன். அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறேன். புல்லுள்ள இடங்களில் மேய்க்கின்றேன். உம்மை ஆராதிப்பேன் 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 உம்மையே என் இயேசுவே ஆராதிப்பேன் 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 உம்மையே. அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், முடிவு பரியந்தம் நடத்திடுவீர். அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், முடிவு பரியந்தம் நடத்திடுவீர். அழைப்பின் நிலைத்திட உதவுகிறீர். உம்மை ஆராதிப்பேன் 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 உம்மையே. ஹல்லேலூயா. ராத்திரி நேரத்திலே தேவன் ஒரு சில காரியங்களை என்னுடைய ஆவியிலே நினைப்பூட்டுதலே கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் சொல்லி நான் விரும்புகிறேன். அநேக தேவனுடைய வார்த்தைகளை நான் கேட்கின்ற வழியில இந்த தேவனுடைய வார்த்தையிலே அந்த ஊழியக்காரர் இன்னொரு ஊழியக்காரரை குறித்து சொல்லுவாராக இருந்தால் நான் எப்படியும் அந்த பேரை எடுத்து அந்த கூகுள் போட்டு அந்த அவருடைய வெற்றியின் காரியங்கள், அவர் தேவனுக்காக உழைக்கின்ற காரியங்கள், தேவனுக்காக அவர் செய்த செயல்கள் எல்லாவற்றையும் நான் பார்ப்பேன். என்னன்னு சொல்லிச்சேன்னா, இப்படிப்பட்ட மனிதர்கள் நமக்கு முன்பாக அவர்கள் ஆண்டவருக்குள்ள மரித்திருந்தாலும் கூட இருக்கிறவர்களா இருந்தாலும் கூட அவருடைய வாழ்க்கையின் தேவனோடு அண்டிக் கொண்ட காரியங்கள், வெற்றி பெற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் நான் பார்த்து எனக்குள்ளே அந்த காரியங்களை நான் சிந்தித்து பார்ப்பேன். ஹல்லேலூயா. அதைத்தான் நான் உங்களுக்கு ஒரு இத்தனை வருஷ ஊழியத்திலே இருந்த அனுபவத்திலே நான் உங்களுக்கு சொல்லுகின்ற காரியங்களோட ஒரு சில சாட்சிகளை நான் அடிக்கடி சொல்லுவது வழக்கம். எனக்கு செய்த சாட்சிகளை ராத்திரி நேரத்துல தேவன் எனக்கு ஒரு காரியத்தை நினைப்பூட்டினார். போன முறை நான் ஒரு சாட்சியை சொன்னேன். எப்படின்னு சொன்னால், இந்தியா தேசத்திலே என்னோடு கூட இருந்த பிள்ளைகளை போலீஸ் வந்து பிடித்து கொண்டு போனது. அது வேறு காரியங்கள் சொல்லுகிறார்கள். நான் அந்த இடத்துல இருந்தேன். என்னுடைய ஒன்றை விட்ட அக்கா அந்த மகன், அடுத்தது என்ன அந்த காலை பெண் என்கிற அந்த ஊழியக்காரன், 16 வயசு இருக்கும் அப்பொழுது. ஆனா எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கிறது என்னன்னு சொல்லி சொன்னால், 3 நாட்களுக்கு முன்பாக, சரியா 3 நாட்களுக்கு முன்பாக நான் அந்த வீட்டை விட்டு மூவ் பண்ணி நான் கொஞ்சம் காலம் வயலின் படித்தேன். அந்த டீச்சரிடம் போய் நான் அவர்களுடைய வீட்டிலே போய் நான் தங்குவதற்கு போனேன். ஹல்லேலூயா. பாருங்கள், அந்த நினைவு, அந்த உள் உணர்வு, ஆண்டவர் எப்படி என்னை அந்த இடத்துல காப்பாற்ற. இத்தனைக்கும் நான் ஒவ்வொரு நாளும் காலையில குளித்து விட்டு இந்தியா தேசத்துல ஒரு நாள் கூட நான் கோயிலுக்கு போகாம இருந்ததில்லை. அப்படிப்பட்ட பாவத்திலே இருந்த என்னை ஆண்டவர் எப்படி என்னை காப்பாற்றினார். அந்த நாட்களிலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே,
என்னை ஜெயிலே அவர்கள் பிடித்து போட்டிருந்தார்கள் என்றால் எனக்கு என்ன சித்திரவதை நடந்திருக்கும். அதை நான் யோசிச்சு பார்க்கிறேன். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, காலம் பூரா எத்தனையோ இடர்பாடுகள், எத்தனையோ வேதனைகள் இந்த ஊழியத்தின் நிமித்தம் எனக்கு வந்திருந்தாலும் கூட அந்த அந்த அன்பு ஒன்றுதான் என்னை தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறது. அது ஒன்று. இரண்டாவது, இலங்கை தேசத்துக்கு நான் போகிறேன். இந்த அடிக்கடி சொல்லுவேன். அப்பொழுது நான் கோயில் குளங்கள் என்று சொல்லித்தான் நான் விக்கிரங்களை வணங்கி கொண்டிருந்தேன். அந்த நேரத்துல பாருங்கள், வீட்டுக்கு கோவில்ல போய் தங்கி இருந்தோம். கோவில்ல இருந்து வீட்டுக்கு வருகின்ற வேளையிலே ஒரு தீபாவளி அன்று, அப்போ 87ஆம் ஆண்டு தீபாவளி அன்று அங்க இருந்து பலாலில இருந்து செல்லடிக்கிறார்கள். செல்லடிக்கின்ற வேளையிலே என்னோட குழந்தைகள், என்னுடைய அக்கான பிள்ளைகள், மற்ற பிள்ளைகள் எல்லாரும் வந்திருந்தார்கள். என்னுடைய தங்கச்சிக்கு 2 குடலும் வெட்டுப்பட்டது. அன்றைக்கு நல்லா இருக்கிறார், சர்ஜரி எல்லாம் பண்ணி. என்னுடைய அக்கான மகளுக்கு சுமார் கால்ல காயம். ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போன வேளையில ஸ்ட்ரெச்சர்ல படுத்திருந்த வேளையில ஆமி வந்து சூட் பண்ணி அவள் மரித்து விட்டாள். அது இன்னொரு காரியம். ஆனால் அந்த இடத்துல அந்த செல் அடித்த வேளையில யாரோ என்ன தள்ளி விட்டது போல, அதுக்குள்ள பெரியவள் இருந்தது நான் உறுதிதான். ஆனா நான் மட்டும் அந்த குழந்தைகளும் தப்பினார்கள். குழந்தைகளுக்கும் ஒரு சேதம் இல்லை. நானும் அங்கே தள்ளி யாரோ என்ன தள்ளி விழுத்தி நிலத்துல விழுந்துட்டு நான் எழும்பினேன். எனக்கு ஒரு காயம் இல்லை அன்புக்குரியவர்களே. ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த ஆண்டவர் வந்து என்னை மரண காரியங்கள்ல இருந்து என்னை தப்புவித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனபடியாத்தான் நான் சில வழி எல்லாரும் யோசிப்பார்கள். நானே சில வழி யோசிப்பேன், ஏன் இப்படி நான் இருக்கிறேன்? எனக்கு திருச்சபையில ஏதன் ஒரு காரியம், ஒரு ஆத்துமாக்களை குறித்த இதுன்னு சொல்லிச்சா எனக்கு அந்த அந்த இரவு முழுவதும் நித்திரியே வராது. அப்படி வேதனைப்படுவேன் வேண்ட காரியங்களை பொறுத்து. சிலவிட நான் யோசிப்பேன், ஏன் குடும்பத்தை கூட நான் யோசிக்காதபடி, பிள்ளைகளை கூட யோசிக்காதபடி, ஏன் நான் இப்படி இருக்கிறேன் என்று. ஹல்லேலூயா. அது தேவன் அழைத்த அழைப்பு அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை. ஹல்லேலூயா. தேவனுக்காக நாங்கள் வாழ்வோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியம் செய்வார். ஒரு நாளும் தேவன் செய்த நன்மைகளை நாங்கள் ஒரு நாளும் மறக்கவே கூடாது. அது சிறிய காரியமா இருக்கலாம், பெரிய காரியமா இருக்கலாம். எந்த ஒரு காரியத்திலும் தேவன் நமக்கு செய்த நன்மைகளை ஒரு நாளும் நாங்கள் மறக்கவே கூடாது. ஹல்லேலூயா. இந்த வேளையில நாங்கள் தொடர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா. நீங்க மட்டும் இல்லேன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ளே போயிருப்பேன். மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லேன்னா நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரேன், ஆறுதல் தந்தீரேன். நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரேன், ஆறுதல் தந்தீரேன். எப்படி சொல்வேன், என்னென்ன சொல்வேன் நீர் செய்ததை, 1 2 3 என்று எண்ண முடியாதே. நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ளே போயிருப்பேன். மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைன்னா. எத்தனையோ கேள்விகள், எத்தனையோ ஏக்கங்கள், சொல்லவும் முடியல, சொல்லியட யாரும் இல்லை. எத்தனையோ கேள்விகள், எத்தனையோ ஏக்கங்கள், சொல்லவும் முடியல, சொல்லியட யாரும் இல்லை. எப்படி சொல்வீர்கள் எல்லாவற்றையும் நீர் மாற்றினீர், மதிகந்து திட்டம் நடத்தி வாழ வைக்கின்றீர். எப்படி சொல்வேன் எல்லாவற்றையும் நீர் மாற்றினீர், நிம்மதி தந்து திட்டம் நடத்தி வாழ வைக்கிறீர். நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ளே போயிருப்பேன். போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைன்னா. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யார் யாரோ இங்கே ஏன் என்று கேட்டிட யாரும் இங்கு வரவில்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யார் யாரோ இங்கு உண்டு,
ஏனென்று கேட்டிட எவரும் இங்கு வரவில்லை. எப்படி சொல்வேன் என்னையும் தேடி நீர் வந்ததையே, தோளின் மீது சுமந்து கொண்டு நடத்தி வருவதையே. எப்படி சொல்வேன் என்னையும் தேடி நீர் வந்ததையே, தோளின் மீது சுமந்து கொண்டு நடத்தி வருவதையே. மட்டுமில்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படி வாழ்ந்திருப்பேன், நமக்குள்ளே போயிருப்பேன். போயிருப்பார், போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைன்னா. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. சர்வ வல்லவரே, இரக்கத்தின் பிதாவே, இந்த நாளிலும் ஐயா ராஜா ஆண்டவரே, ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக, நீர் சிருஷ்டித்த ஆத்துமாக்களுக்காக நாங்க செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே தகப்பனே, சிருஷ்டிப்பு உம்முடையதப்பா ராஜா தேவனே. அப்பா பிதாவே ராஜா, ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் ஆண்டவரே உம்மண்ட சேர்த்து கொள்ள வேணுமா செபிக்கிறோம் கர்த்தாவே. இரக்கத்தின் பிதாவே ராஜா ஆண்டவரே, எங்கள் வாயின் வார்த்தைகள் இருதயத்தின் தியானம் சமூகத்தில் எப்பொழுதும் பிரீதியா இருக்க வேணும் ஐயா. ஆண்டவரே தகப்பனே, ஒவ்வொரு ஆத்துமாக்களை காணுகின்றவளிலே நீர் எப்படி ஆண்டவரே மனதுருகி ஆண்டவரே அந்த ஆத்துமாக்களை ஆண்டவரே அவர்களுக்கு அற்புதம் செய்து உம்மண்டை அழைத்தீரோ, அதே போல ராஜா என் தகப்பனே, எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல ஆண்டவரே, உம்முடைய நாமத்துக்கு மகிமையாக ஆண்டவரே அற்புதங்களை செய்ய ஆண்டவரே எங்களுக்கு கிருபை விடமா செபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தினால் ஐயா ராஜா ஆண்டவரே அற்புதங்களையும் அடையாளங்களையும் திருச்சபையில செய்த ஐயா ஆண்டவராகிய தகப்பனே ராஜா, உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே முழு தைரியத்தோடு முழு பலத்தோடு ஆண்டவரே பிரசங்கம் பண்ண நீர் உதவி செய்யும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. அநேக இக்கட்டுகளுக்கு எங்களை விடுதலையாக்கி ஆண்டவரே உம்முடைய அன்பின் ராஜ்யத்தில் எங்களை வைத்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து உம்முடைய ஊழியத்தை ஆண்டவரே செய்ய எங்களுக்கு நல்ல பலன் கொடுக்க விடமா செபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, நாங்கள் ஏறெடுக்கிற ஜெபங்கள், நாங்களுடைய இருதயத்தின் வாஞ்சைகள் அப்பா உம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் ஆண்டவரை ஊற்றுகின்ற வேளையிலே அதற்கு நீங்கள் பதில் தந்து உம்முடைய ராஜ்யத்தை நீங்க கட்டும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தெய்வமே, உம்முடைய கரம் கூட இருந்து ஆண்டவரே இந்த ஊழியங்களை நீர் ஆசீர்வைத்து அருளும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. அருமையான சகோதரனுக்கும் சகோதரேற்றா குடும்பங்களுக்கும் ஆண்டவரே வேண்டிய ஆண்டவரே பெலம் ஆண்டவரே உதவிகள் ஒத்தாசைகள் வரும்படி செபிக்கிறோம் ஆண்டவராகிய தகப்பனே. இங்கு ஆண்டவரே கூடியிருக்கிற பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே தேவனே ஊழியத்திலே ஐயா ராஜா ஒரு வாஞ்சியம் ஆண்டவரே பற்றுதலே உண்டு பண்ணி உங்களுடைய ராஜ்யத்தை கட்ட இன்னும் ஆண்டவரே எடுத்து பயன்படுத்தும்படி செபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவராகிய தேவனே ராஜா, எங்கள் திருச்சபைகளை உடைய கரத்துல கொடுக்கிறோம். இம்மட்டும் 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 எவ்வளவு உதவிகள் செய்கிறீர் ஐயா. ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களா இருக்கிறோம் ஐயா. எங்கள் பிள்ளைகள் பிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உமக்கு ஊழியம் செய்ய ஆண்டவரே பாழா கிடக்கிறத மறுபடி கட்ட ஆண்டவரே உமக்கு சோத்திரம் ஐயா. இடிந்து போன கூடாரங்களே ஆண்டவரே அப்பா எடுத்து நிமிர்த்த ஆண்டவரே தேவனே அப்பா அநேக ஜனங்களுக்கு ஆண்டவரே சாட்சிகளா இருக்க ஆண்டவரே கிருபை தரவிடமா செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ரத்தத்தை எடுத்து தெளிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஆசீர்வதியும் வழி நடத்தும் ஐயா. இந்த நாளிலே ஆண்டவரே எடுத்த வார்த்தையின்படி ஆண்டவரே தேவனே தகப்பனே பயிற்சியினால் ஆண்டவரே தேவனே அப்பா ஒவ்வொரு காரியங்களையும் செய்ய சரியான தீர்மானங்களை எடுத்து உமக்கு ஊழியம் செய்ய ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை தரும்படி செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன் 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 ஐயா. ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து கர்த்தருடைய சாட்சிகளோடு துதிகளோடு ஜெபங்களோடு வேத வார்த்தைகளோடு வழி நடத்தி ஆசீர்வதித்து உங்களையும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் தாமே இந்த அதிகால கால வேளையில் இணைந்தீர்கள். இந்த நாள் முழுக்க உங்கள் ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றி தருவார். அதே வேளையில் சகோதரன் இமானுவேலுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கூடாக அவரும் அதிகாலையில் எழும்பி இந்த காரியங்களை செய்கிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் காண்கிறார், எல்லாவற்றையும் காண்கிறார். ஆமேன் ஆமேன். இந்த சாட்சி கூடாக நன்றி செலுத்துகிறோம். நான் கூட 76ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்திலே இலங்கையை விட்டு வெளியேறினேன். அந்த வேளையிலே ஒரு காரியம் நடந்தது. நான் டீட்டெயிலாக சொல்லவில்லை. போலீஸ் அல்ல, கஸ்டம்ஸ் என்னை வந்து பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். ஆனாலும் அவருடைய வழக்குகள் நடைபெறும் என்னும் என்னுடைய சகோதரனை விட்டு நான் அவரை அதுக்காக மாற்றி விட்டு வந்து விட்டேன். அப்படியாக கர்த்தர் உதவி செய்தார். ஆமேன். கர்த்தருக்கு சோத்திரம். கர்த்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். உங்களுடைய சாட்சி அருமையாக இருந்தது. கர்த்தருக்கு நன்றி செலுத்தி இந்த வேளையிலும்
நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் குறிக்கொண்டு நாளை காலை வேளையிலே திரும்பமாக சந்திப்போம். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அம்மா. God bless you. ஆமென். ஆமென். bless you everybody. bless you. ஆமென். எங்களோட திருச்சபைக்காக ஜெபிச்சு கொள்ளுங்க ஐயா. ஆமென். bless. ஆமென். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் குறிக்கொண்டு இந்த வேளையிலும் குறிப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமென். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலை வெளிச்ச நேரம். இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் இணைந்து துதிகளோடு, பாடல்களோடு, ஜெபங்களோடு, சாட்சிகளோடு, வேத வார்த்தைகளோடு வழி நடத்தினார்.